நண்பர்களே வணக்கம். இனிமே எடுப்பில் பார்த்தீங்கன்னா, தரமான 4 மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போறோம். 4 மாடுகளும் ரொம்ப குறைந்த விலையில எல்லாமே பார்த்தீங்கன்னா, சினை மாடுகளாவே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நல்ல தரத்திலும் இருக்குது. வீடியோவை முழுமையா பாருங்க. அப்பதான் மாடுகளோட விலை என்ன, அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க உள்ளதா பார்த்துட்டு இருக்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா, ஜெர்சியில நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான மாடுங்க. நல்ல முகலட்சணத்துல நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய மாடுங்க. ஒரு போடி டைப் மாடு. பல் இப்போனா 2 பல் தாங்க போட்டிருக்குது. 2 பல்லுக்கே நல்ல சைஸு வாட்டசாட்டம் எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க. நல்ல ஹைட் வெயிட்டில் நல்ல ஒரு ஜெய்ஜாண்டிக்கான மாடுங்க. நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே இப்போனா தெளிவாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறது கூட மாடு சின்னதாக தெரியலாம். நல்ல நீரேற்றத்தில் நல்ல வாட்டசாட்டத்தில் இருக்குதுங்க. 2 பல்லு தலையீத்து வயல் குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15லேருந்து 20 நாட்கள் இப்போனா டைம் இருக்குதுங்க. இன்னும் ஒரு 20 நாட்கள் ஆகுன்ற பட்சம் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும். தலையத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிக கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குதுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 13லேருந்து 15 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வேணால் மடியே இல்லாமல் இருக்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்ணு போனோம்ல ஃபுல்லாக மடி எடுக்கும். ஒரு 8, 7, 15 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம். அது கொஞ்சம் பண்ண கறக்கலாங்க. பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வராதுங்க. இல்லை இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 லிட்டர் வரைக்கும் பண்ணால் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. ஜெர்சி கிராஸில் நல்ல குவாலிட்டியில் நல்ல முகலட்சணத்தில் ஒரு ப்ரீட் மாடாக இருக்கணும். சுத்த சவலையில் வேணும். வயலில் குறைஞ்ச ஒரு 10 ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க. மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 59,500 மட்டுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரத்த சவலையில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. பல் இப்போ 4 பல் போட்டிருக்குதுங்க. 4 பல் தலையீத்துங்க. வயல் குறைஞ்ச ஒரு 10 ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம். நல்ல சைஸில் இருக்குதுங்க. இன்னும் பல் சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வரக்கூடிய மாடு. நல்ல மடிசெட் இருக்குதுங்க. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ தான் இப்போ மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னொரு 10லேருந்து 15 நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே பார்த்தீங்கன்னா மடி எடுக்கும். தலையீத்தை பொறுத்த வரைக்கும் 2 நேரம் சேர்ந்து ஒரு 6, 5, 11 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக ஒரு 5, 5, 10 லிட்டர் கறவை குறையாமல் எதிர்பார்க்கலாங்க. தலையீத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க. அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம். அதுலேருந்து கொஞ்சம் மண்டபன கறக்கலாங்க. பெரிய வித்தியாசம் வராதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10, 11 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. ஒரு பட்ஜெட் விலையில் ரத்த சவலையில் ஒரு ஜெர்சி கிராஸில் ஒரு மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாங்க. மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 45,500 மட்டுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தேவைன்றவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு செம்பூத்து காரி மாடுங்க. ஹெச்எஃப் கிராஸில் ஒரு செம்பூத்து காரியில் நல்ல முகலட்சணமான மாடு. பல் பார்த்தீங்கன்னா புதுவாயாக இருக்குதுங்க. ஈத்து 3வது ஈத்து மாடு. போட போகிற கன்று 3வது கன்று. ஃபைனல் குறைஞ்ச ஒரு 4 ஈத்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. நல்ல மடி செட்டில் நல்ல ஒரு தெளிவான மாடு. சுழி சுத்தமாக இருக்குது. எந்த ஒரு குறையுமே கிடையாது. நல்ல தெளிவான மாடு. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இப்போ நல்ல மடி எடுத்துருக்குதுங்க. இன்னொரு 10 நாள் ஆல்மோஸ்ட் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும். 2வது ஈத்தை விட இந்த ஈத்தில் அதிக கறவைத்திறன் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது ஈத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 7, 6, 13 லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறந்துருக்குதுங்க. இந்த ஈத்துலேயும் தாராளமாக அதே கறவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு ஆவரேஜாக 6, 6, 12 லிட்டர் கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க. மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ரூபாய் 45,000 மட்டுமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தேவைன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க. விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து
செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செவல சட்டையில் நல்ல முகலட்சணமான மாடுங்க. ஜெர்சி கிராஸில் ஒரு ரேர் கலரான மாடு அப்படின்னே சொல்லாங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க. நல்ல முகலட்சணமான மாடும் கொடுங்க. ஒரு கொம்பு டைப் மாடு. பல் வந்து பார்த்தீங்கன்னா புதுவாயாக இருக்குதுங்க. ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஈத்து மாடு. வாங்கிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 4-5 ஈத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க. நல்ல மடிசெட் இருக்குது. 9 மாதம் சினை நிறைவுங்க. இன்னும் கண்ணு போட ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. இப்போ நல்லா மடி எடுத்துருக்குது. இன்னொரு 10 நாள் ஆகிற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும். 2வது ஈத்தோட இந்த ஈத்தில் அதிக கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடோட கறவைத்திறனை பொறுத்தவரைக்கும் 2வது இதில் ஒரு நாளைக்கு ஒரு 7, 6, 13 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டியாக கறந்துருக்குதுங்க. மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 12, 13க்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கறக்கூடிய மாடு. மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெளிவாகவே இருக்குதுங்க. சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க. குணம் ரொம்ப சாதுவான குணம். யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம், யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 52,000 மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தேவையான மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் வரவங்க அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க. இன்றைக்கி பார்த்த இந்த 4 மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அணியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. தேவையான மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். விலை கண்டிப்பாக நேரில் ஒன்று கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மாட்டோட பல்லாகட்டும் பாலாகட்டும் விலையாகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையில் என்ன சொல்கிறாங்களோ அதான் நான் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க. எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க. கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.